இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மூன்றாவது டி20. மீண்டும் மகா விஸ்வரூப பேட்டிங்கை வெளிப்படுத்திய திலக் வர்மா. ஸ்தம்பித்து நின்ற இங்கிலாந்து அணியினர். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இதுவரை 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது டி20 போட்டி என்பது மொத்தமாக 4 மணி நேரம் நடைபெற்று இருந்தாலும் முதல் 3.25 மணி நேரம் வரை இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைதான் இருந்தது. அந்த அளவுக்கு இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் ஆதிக்கம்தான் ஓங்கி இருந்தது. அதாவது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து வந்தாலும் 20 ஓவர்கள் முடிவில் 165 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. மேலும் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த மேட்ச் என்பது நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்தான் நடைபெற்று இருந்தது. எப்போதுமே இந்த மைதானம் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்து வந்த போதும் கூட இந்த போட்டியில் பந்து வீச்சுக்கு சாதகமாக பிச்சின் தன்மை மாறி இருந்தது. அதனால்தான் இங்கிலாந்து அணி எடுத்திருந்த இந்த 165 ரன்கள் என்ற இலக்கு என்பது இந்திய அணிக்கு கடினமான இலக்கு என்றே சொல்லப்பட்டது. மேலும் எதிர்பார்த்தது போலவே சேசிங்கில் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் இருந்தே விக்கெட்டுகளை மளமளவென இழந்தது. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி பாதி போட்டியிலே உறுதியாகி விட்டது. அது ஏனென்றால் திலக் வர்மாவை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப, ஆனால் மற்றொரு புறமோ திலக் வர்மா மட்டுமே நிலைத்து நின்று ஆடினார். பின்னர் ஒரு கட்டத்தில் இந்திய ரசிகர்கள் நம்பிக்கை இழந்து இந்தியனின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயாராகி விட்டனர். இந்த நிலையில்தான் திடீரென நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கி அடுத்தடுத்து சிக்சர்கள், பவுண்டரிகள் என தெறிக்க விட்டு தோல்வியை நோக்கி சென்ற இந்திய அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு திருப்பிக் கொண்டு வந்தார். இதனால் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி ஆட்டத்திற்கு பிறகு இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக ஏற்பட்டது. தொடர்ந்து திலக் வர்மாவின் அதிரடியால் இந்திய அணி இறுதியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் செம திரில்லான வெற்றியை பெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கான மூன்றாவது டி20 போட்டிக்கான வார்ம் அப் போட்டி ஒன்றில் இந்த இரு அணிகளும் சமீபத்தில் பங்கேற்று இருந்தது. அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அவுட் ஆனவுடன் ஒன் டவுனாக திலக் வர்மா களமிறங்கி இருந்தார். மேலும் திலக் வர்மா களமிறங்கிய முதலே இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை சிக்சர்களும் பவுண்டரிகளுமாக பறக்க விட்டு இருந்தார். இதுல என்ன ஆச்சரியம்னா, இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் இங்கிலாந்து அணியின் பிளேயிங் 11ல் இருக்கும் 11 பேரையும் தாண்டி ஸ்குவாடில் உள்ள அனைவருமே பந்து வீச முடியும். எனவே இந்த போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக 14 பவுலர்களை பயன்படுத்தி இருந்தது இங்கிலாந்து அணி. அந்த அளவுக்கு இங்கிலாந்து அணிக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்தார் நம்ம திலக் வர்மா. மேலும் இவர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்யும் போது இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் 3 சிக்சர்கள் சாதாரணமாக அடிக்கப்பட்டு இருந்தது. அதிலும் இவர் எதிர்கொண்ட 49 பந்துகளிலே இவர் இரட்டை சதத்தை எட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் திலக் வர்மாவின் அதிரடி என்பது தற்போது வேற லெவலில் இருந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திலக் வர்மாவின் இந்த அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.